Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்கன் அப்படிங்கிற பிஎல் மங்கா தான். போன மங்காவோட எண்டிங்லேயே சாங் வந்து கேட்டிருப்பான். டெய்லி உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டா உனக்கு டயர்ட் ஆகாதான்னு கேட்டிருப்பான். லீவும் வந்து அதுக்கு யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு அது என்னோட ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டயர்ட் ஆகாது, நான் டெய்லி சாப்பிட்டாலும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டுமாக சாங்கோட ஃபேஸில் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குது. என்ன சொல்லன்னு தெரியல. கண்ணெலாம் நல்லா பெருசாக டம்மி மாதிரி இருக்கிறான். என்னோட ஃபேவரட் ஃபுட்டை வந்து நான் உனக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்க்கு வந்து அதை கொடுக்குறான். சாங்கும் சாப்பிட்றான். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ஆன்ட்டி சொன்னதும் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்காங்க. எங்க வீட்லயும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னா நல்லா தான் இருக்கும், சொல்ல மாட்டாங்களே. தேர்ட் இயர் படிக்கிறது வந்து ரொம்ப ஹார்ட்ல. நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு ரீஃப்ல 3 நாளுக்குள்ள காலி பண்றீங்களாமே. நான் இப்பதான் தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சாங் சொல்றான். நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்ல, ஸோ உனக்கு வந்து ஹார்டா இருக்காது. ஆனா என்னாலதான் இப்போ கொடுக்குற ஹோம்ஒர்க்கே முடிக்க முடியல. இந்த ஹோம்ஒர்க் பண்ணியே நான் செத்துருவனோ, என் அலர்ஜி எனக்கு கொலை பண்றதோ இல்லையோ, இந்த ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொலை பண்ணிரும். அதான் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஒரு ஹோம்ஒர்க்கால சாக போறேன்னு நினைச்சு லீ வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட சாங் வந்து அவனோட ஃபேஸ்லேயே தலைவாணி தூக்கி போடுறான். பில்லோ தூக்கி போட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு தூங்குறான். இவன் தூங்கிட்டான்னு நினைச்சு சாங் வந்து அவன் பக்கத்துல படுக்க அவன் படுத்ததுமே இவனை பார்த்து திரும்பிக்கிட்டு கேட்கறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த அலர்ஜி அட்டாக் வந்திருக்கும்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அது எப்படி என்னால மறக்க முடியும்னு சொல்லிட்டு சாங் வந்து ஒரு பிளாஷ்பேக்கு போறான். எப்போ வந்து லீ வீட்டுக்கு வந்தானோ அந்த டைம்ல நல்லா மழையும் பெஞ்சிருக்கும். ஒரே நாள் நைட்ல எனக்கு எப்படி ஒரு பிரதர் கிடைச்சானோ அதே மாதிரி என்னோட அப்பா அம்மா லவ்ல இருந்து பாதி போர்ஷனை வந்து அவனே வாங்கிட்டு போயிட்டான். அவனா எனக்கு பிடிக்காது. அதே டைம்ல நான் மேல எதுவும் கோவம்லாம் இல்ல, ஹேட்டும் பண்ணல. எப்பவுமே அவன் என்ன பண்றாங்கிறத நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றான். அப்போ அவனோட அம்மா வந்து சாங்க வந்து கீன்னு சொல்லியிருப்பாங்க. அது லீக்கு வரவே செய்யாது. ஒரு சின்ன வேர்டு அதை சொல்றதுக்கு இவன் ஏன் இவ்வளோ தயங்குறான் அப்படின்ட்டு சாங் பார்க்குறான். நானும் சின்ன வயசுல இவனமா தான் இருந்துருப்போம், காமெடி பீஸா அப்படின்ட்டு நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். லீ வந்து என்னோட ஃபேவரட் ட்ரெயின், நீ அதை வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதே மாதிரி தான் எப்போவுமே அவனோட ஃபேவரட் திங்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணுவான். அது அவனோட ஃபேவரட் ஃபுட்டாக இருந்தால் என்ன, இல்லை ஃபேவரட் டாயாக இருந்தால் என்ன, எல்லாத்தையுமே என்னோட ஷேர் பண்ணுவான். அவன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பான். நான் வந்து ஒரு பொமேரியன் டாக் வாங்கணும்னு நினச்சேன். அந்த பொமேரியன் டாகை விட இவன் வந்து க்யூட்டாக இருக்கான்னு சொல்கிறான். சின்ன வயசு லீ பேசுகிறான். அந்த இங்கிலீஷ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குமா. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அவன் க்யூட்டாகவே இருக்க மாட்டான். எப்போல்லாம் அவன் அழுறானோ அப்போலாம் க்யூட்டாகவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீ வந்து அழுதுகிட்டு இருக்கான். சாங் சொல்கிறான், நீ கொஞ்சம் அழுறதை நிறுத்துதியா, நீ அழுது என்னோட தலைலாம் வலிக்குதுன்னு சொல்கிறான். சாங்கோட அம்மாவும் அப்பாவும் அவனோட அழுகையை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அம்மா அப்பா வேணும் அப்படின்ட்டு சாங்கை பிடிச்சி அவன் அழுதுகிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணனே தெரியல. நீங்கள் ஏன் அவனோட வீட்டுக்கு இவனை அனுப்பக்கூடாது, அவங்க அம்மா அப்பா கூட அவன் இருப்பான்ல அப்படின்னு கேட்க அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் என்ன சொல்லனே தெரியல. நைட்ல அவன் ரூம்ல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட அப்பா வந்து சொல்லியிருக்காங்க இவன்கிட்ட, உன்னோட எங்க பிரதருக்கு அம்மாவும் அப்பாவும் இல்ல, அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவனுக்கு ஹோம்னு ஒண்ணு இல்ல, இனிமேல் நம்ம வீட்டுல தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபியூச்சர்ல நம்மளை விட்டு போவானா அப்படின்னு கேட்க இல்ல இதுதான் என்னோட வீடுன்னு சொல்றாங்க. சாங் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு கதவை யாரோ திறந்து வெளில நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா லீ தான் வந்து சைலண்டா நிக்கிறான், அழுதுட்டே நிக்கிறான், கண்ணீர் பொங்கி நிற்கான். அதோட இந்த சீன் வந்து இங்க க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.